இப்போ இருக்கிற எல்லா யூடியூப் சேனலும் வந்து ப்ரொஃபஷ்னலாக மாறிடுச்சு. ப்ராப்பரான வீடியோ குவாலிட்டி, செம்மையான எடிட்டிங்கு, செம்மையான கன்டென்ட்டு, செம்மையான ஒர்க்கு. இப்படி ஒரு வீடியோவுக்காகவே 1 வாரம்லாம் உழைச்சு அந்த மாதிரிலாம் வீடியோ போடுறாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து நான் பேசணும். நான் பேசுகிறத பல பேர் கேட்கணும். எனக்கு வந்து தோன்ற ஒரு சில நல்ல விஷயங்கள மட்டும்தான். எல்லாத்தையும்லாம் நான் எடுத்து வீடியோவா போடுறது கிடையாது. Instagram ரீல்ஸ் மாதிரி. ஒரு 4 நல்ல விஷயம் தோணுச்சுன்னா, அத மட்டும் தான் YouTubeல வீடியோ போடணும் அப்படின்ட்டு எடுப்பேன். அப்படி தோன்ற விஷயத்த போடுறதுக்கு பல பேர் என்னைய பார்த்து சமுத்திரக்கனி, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் சொல்லி கலாய்க்கிறாங்க. பரவால்ல. அந்த விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால, நீங்க சொல்றது எதுவும் என்னைய கலாய்க்கிற மாரி இல்ல. ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் YouTubeல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன போட்டிருந்தேன்னா, நீட் எக்ஸாமால தான் குவாலிட்டி டாக்டர் உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது. ஏன்னா, நான் அப்போ Googleல தேடி பார்த்ததுக்கும், அப்புறம் பல பேர்ட்ட கேட்டு பார்த்ததுக்கும், என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீட் எக்ஸாம் எதுக்கு? அதாவது நான் மத்தவங்ககிட்ட கேட்ட கேள்வி இதுதான். ஏன்னா, எனக்கு எக்ஸாம்னா சுத்தமா பிடிக்காது. படிப்புனா சுத்தமா பிடிக்காது. அப்படி இருந்த எனக்கு வந்து நீட் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பல பேர்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னது, நீட் எக்ஸாம் தான் வந்து குவாலிட்டியான டாக்டர்ஸ உருவாக்குறதுக்கான ஒரு வழி. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதில நெறைய மார்க் எடுக்கிறவங்க தான் டாக்டர் ஆனாங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பல பேரோட ஆன்சர். Googleம் அப்படிதான் சொன்னுச்சு. Googleல ஆன்சர் சொல்றவங்களும் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதிலிருந்து எனக்கு ஒரு கேள்வி. ஒரு எக்ஸாம் மட்டும் தான் ஒரு குவாலிட்டியான டாக்டர உருவாக்க முடியும் அப்படிங்கிறது எவன் சொன்னான்? அப்படின்னு அப்போவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல. ஒரு 11த், 12த்ல படிக்கிற போர்ஷன். அதிலிருந்து அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் படிச்சு அத கரைச்சு குடிக்கிறதுல எங்கேருந்து டாக்டருக்கான ஒரு தகுதி வருது? இது ரொம்ப வருஷமா எனக்குள்ள இருக்கிற கேள்வி. இத நான் கேட்டா எவனும் மதிக்கவும் மாட்டான் என்னைய. இதத்தான் அப்பயும் கேட்டேன், இப்பயும் கேட்கிறேன். இப்ப கேட்டாலும் எவனும் மதிக்க போறதில்ல. அப்பயும் எவனும் மதிக்கல. ஓகே. மறுபடியும் எப்பயும் போல அதே மாரி வீடியோ போட்டே சுத்துவோம். பரவால்ல. சந்தோஷமா தான் இருக்கு. மனசுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்றதுக்கு இப்படி ஒரு கேமரா வழி இருக்கிறதுனால தான் நான் நிம்மதியா இருக்கேன். ஓகே. அப்புறம் இவ்வளோ நேரம் நான் கேட்டது வந்து என்னோட முதல் கேள்வி. 2வது கேள்வி. நீட் எக்ஸாம்னால தான் குவாலிட்டியான டாக்டர் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எதுக்கு பிரைவேட் காலேஜ்ல இன்னமும் அந்த என்னமோ ஃபீஸ் கட்டுவாங்களே, ஐயோ! அது பேர் தெரியல. டொனேஷன்ஸ் ஃபீஸ் கட்டி என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க மறந்துருச்சு. ஆட்டோனமஸ் காலேஜஸ்ல அதாவது கவர்மெண்ட்லேருந்து சீட்டு குடுக்காம, நீட் எக்ஸாம் எழுதி ஒரு இத்தனை சீட்டு தான் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு முடிஞ்சதுக்கப்புறமா, நீட் எக்ஸாம்ல அந்த மார்க் பத்தாதவங்கலாம் வந்து காசு இருந்துச்சு அப்படின்னா, பிரைவேட் காலேஜஸ்ல வருஷத்துக்கு 20,00,000 30,00,000 கட்டி, அதுக்கப்புறமாவும் டாக்டர் ஆகுறாங்க. அப்போ நீட் எக்ஸாம்ல குவாலிஃபை ஆகாத ஒரு ஸ்டூடெண்ட்டால டாக்டர் ஆக முடியும். அப்ப அந்த டாக்டருக்கான தகுதி அந்த ஸ்டூடெண்ட்ட இருந்துச்சா? அந்த குவாலிட்டி அந்த ஸ்டூடெண்ட்ட்ட இருந்துச்சா? நீட் எக்ஸாம் எதுக்கு அப்படின்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கேள்வி கேட்ட மாரி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். அதுக்கப்புறமாவும் அப்படியே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன, வெளில பேசினா என்னைய அட்டாக் பண்றாங்க. எங்க ஃபேமிலிலேருந்தே என்னைய திட்டுறாங்க. அதனால நான் வந்து இத பத்தி எதுவும் வெளில பேசாம இருந்தேன். இப்போ ஒரு அளவுக்கு மேல என்னால பொறுக்க முடியல. அதனால பேசலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். என்னன்னா, நீட் எக்ஸாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இத பத்தி வீடியோ போட்டப்ப, அதாவது அப்பதான் ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் டார்ச்சர்லாம் போயிட்டு இருந்துச்சா, அதனால அப்போ போட்டேன். நான் நீட் எழுதல. நான் கம்ப்யூட்டர் சயன்ஸ் குரூப். இருந்தாலும் நீட் எழுதுற எனது நண்பர்களுக்காக நான் பேசினேன். அவங்களுக்காக. அவங்க கண்டுக்க மாட்டாய்ங்க. என்ன கேட்டேன்னா, நீட் எக்ஸாம் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்படி நான் பல பேர்கிட்ட கேட்டதுக்கும், Googleல தேடி பார்த்ததுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நீட் எக்ஸாம் வந்து ஒரு குவாலிட்டியான டாக்டர ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான எக்ஸாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் ஒரு 2 கேள்வி இருக்கு. இந்த ஒரு விஷயத்த வச்சு எனக்கு 2 கேள்வி இருக்கு. 2, 3க்கு மேல வச்சுக்கலாம். நெறைய கேள்வி இருக்கு. அந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு தான் இந்த வீடியோ. பதில் வந்து பார்க்குற பல பேர்கிட்ட இருக்கும். இருந்துச்சுன்னா சொல்லிட்டு போங்க. எனக்கு அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது. என்னன்னா, நீட் எக்ஸாம் தான் ஒரு குவாலிட்டியான டாக்டர உருவாக்குது அப்படின்னா, 2012ல தான் நீட் எக்ஸாம் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஆமா. அந்த வீடியோ பார்த்தப்ப பண்ணப்போ நான் கத்துக்கிட்டது. 2012ல நீட் எக்ஸாம் வந்துச்சா அப்படின்னா, 2012க்கு முன்னாடி இருந்த டாக்டர்லாம் வந்து என்ன கத்தி எடுத்து கொலை பண்ணாங்களா? அப்போ இருந்த டாக்டர்ஸும் கரெக்ட்டா தான் இருந்தாங்க. அப்போ இருந்த டாக்டர்ஸ் நல்லவங்களா இருந்தாங்க. அப்பயும் நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க தான்ப்பா. எனக்கு எனக்கு யாரையும் தெரியல. இருந்தாலும் பல பேருக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் அப்பயிலேருந்து இருக்காங்க. 2012ல நீட் எக்ஸாமுக்கு முன்னாடியே டாக்டர் ஆனவங்கலாம். ஸோ இப்போ அந்த டாக்டர்லாம் குவாலிட்டியான டாக்டர் இல்லையா? சரி, அவங்க குவாலிட்டியான டாக்டர். அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். அத விட்டுருவோம். இப்போ நீட் எக்ஸாம் இருக்கு. நீட் எக்ஸாம் இருக்குன்னா, இதில மார்க் எடுத்து இதில வர்றவங்க தான் குவாலிட்டியான டாக்டர்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் நீட் எக்ஸாம்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இல்ல அப்படிங்கிறப்போ, ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. என்ன சொல்றது?
நிறைய பணம் வச்சிருக்கிற ஃபேமிலியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க நினச்சாங்கன்னா வருஷத்துக்கு 20-25 லட்ச ரூபா கட்டி அவங்களால ப்ரைவேட் காலேஜில் படித்து அவங்களாலையும் டாக்டர் ஆக முடியும். இப்போது நீட் எக்ஸாம்னால தான் குவாலிட்டியான டாக்டர் உருவாக்க முடியும் அப்படின்னா, இதில் குவாலிஃபை ஆகாத ஒரு ஸ்டூடெண்ட்டு நீட் எக்ஸாமில் அவ்வளோ மார்க்லாம் எடுக்கலை, மேபி நீட் எக்ஸாமில் ஃபெயிலாகவே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, காசு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கும் ப்ரைவேட் காலேஜில். அப்போ அந்த இடத்துல நீட் எக்ஸாம் எதுக்கு இருக்குது? ஒன்று நீட் எக்ஸாம் இருக்குன்னா ப்ரைவேட் காலேஜில் சீட்டு கொடுக்குறத நிறுத்தியிருக்கணும். அப்படி ப்ரைவேட் காலேஜில் சீட்டு கொடுக்குறது நடந்துகிட்டு இருக்குன்னா நீட் எக்ஸாமை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதாவது இது ஒரு பெர்ஃபெக்டான சொல்யூஷன் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சொல்யூஷன் வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து முதல்ல பேசினப்போ இவ்வளோ தெளிவாக நான் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா நான் நீட் எக்ஸாமுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ இருக்கிற கொஞ்சம் மெச்சூரிட்டியில் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ இருக்கிற நீட் எக்ஸாம் வந்து டாக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் இதுலேயும் பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த விஷயத்தை இப்போயும் வச்சு பல ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிறது பதிலாக இதுக்கு பெட்டரான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சா பல ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சஜஷன். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துட்டான்னா அவன் வந்து டாக்டர் ஆயிடுவான். அவனால் இந்த 11th 12th இருக்கிறத நல்லா கரைச்சி குடிக்க முடிஞ்சு அதுலேருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் அவனால் ஆன்சர் பண்ண முடியும், நல்லா அப்படி புக்கை வந்து கரைச்சி உள்ளே ஊற்றிட்டான் அப்படின்ட்டு இருக்கான்னா அந்த ஸ்டூடெண்ட்டால் ஒரு டாக்டர் ஆகிறதுக்கான குவாலிட்டி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொரு குவாலிட்டி வந்து காசு இருக்கிறது. அதாவது அவன் வீட்டில் வருஷத்துக்கு 20-25 லட்ச ரூபா அவனால் கட்ட முடியும் அப்படின்னா அவனும் ஒரு டாக்டர் ஆகிறதுக்கான தகுதியோடு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 தகுதியும் இல்லாத பசங்க ஆனால் டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. இப்போது நீட் எக்ஸாமில் இவனுக்கு முன்னாடி இருக்க மார்க்கு சீட்டு கிடைக்குது. இவன் ஒரு 520 எடுத்திருக்கான், ஆனால் 530 எடுத்தவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு, 520 எடுத்தவனுக்கு சீட்டு கிடைக்கல கவர்மெண்ட் காலேஜில். ஆனால் இவன் நினச்சான்னா ப்ரைவேட் காலேஜ்லையும் கட்டி படிக்க முடியாது, ஏன்னா ஃபேமிலியோட சுச்சுவேஷன் ரொம்ப எக்கனாமிக்காக வீக்காக இருக்காங்க, வருஷத்துக்கு 20-25 லட்சம்லாம் அவங்களால கட்ட முடியாது அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சம் மார்க் டிஃப்ரென்ஸால் இந்த பையனுக்கு டாக்டர் ஆகிற குவாலிட்டி இல்லையா? ஏன்னா இவனால் காசு கட்டியும் படிக்க முடியாது, எக்ஸாம்லேயும் ஜஸ்ட் ஒரு 10 மார்க் வித்தியாசம், அதனால மற்றவங்களோட கீழே இருக்கான். அதனால் டாக்டர் ஆகிற குவாலிட்டின்னு நீங்கள் வச்சுருக்க 2 விஷயமே இவங்ககிட்ட இல்லை. ஆனால் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருக்கிற பையனால் டாக்டர் ஆக முடியல. அப்போது போட மென்டல். ஒரு 3 சொல்யூஷன் இருக்குது. ஒன்று, நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீட் எக்ஸாமோட சேர்த்து இன்னொரு ஏதாவது ஒரு எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லை ஊரில், அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணலாம். நீட் எக்ஸாம்னு ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சவங்க இந்த ஒரு நாட்டில் இன்னொரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து நீட் எக்ஸாமோட சேர்த்து இன்னொரு குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி, இப்படி டாக்டர் ஆகிறதுக்கு இன்னொரு குவாலிஃபிகேஷனும் இருக்குது, இந்த குவாலிஃபிகேஷனில் அவங்க செட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களாலையும் டாக்டர் ஆக முடியும். அதாவது மார்க்கு, காசு, அது கூட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸால் டாக்டர் ஆக முடியும். அதாவது டாக்டர் ஆகணும்னு ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. நீட் எக்ஸாமுக்காக ரிப்பீட்டு இந்த மாதிரி போட்டுருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு சஜஷன், அதாவது அந்த வயசை தாண்டி வந்துட்டதுனால நான் சஜஷன் கொடுக்கறதுக்கு தகுதியானவன். இது வந்து எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் என்னென்னா, லைஃப்பில் வந்து சின்ன வயசுலேயே ஒரு எய்ம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி என் வீட்டு வாசலில் வந்து 5வது 6வது படிக்கும்போது தான் காந்தி MBBSன்னு போர்டு வச்சேன். அதுக்கப்புறமா 6வது முடிச்சுட்டு 7வதுல ஒரு எய்ம் வந்துச்சு, 8வதுல ஒரு எய்ம் வந்துச்சு, 9வதுல ஒரு எய்ம் வந்துச்சு, 10வதுல ஒன்று, 11வதுல ஒன்று, 12வதுல ஒன்று, வருஷத்துக்கு ஒன்று வந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி ஓகே நமக்கு பிடிச்சது பேசுகிறது, இதை கண்டினியூ பண்ணுவோம், அதோட சேர்த்து ஒரு டிகிரி ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக சரி டீச்சர் ஆகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படி ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னென்னா, சின்ன வயசுலேயே ஒரு எய்ம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எதுக்குன்னே தெரியாமல் ஒரு எய்ம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த வீட்டில் வந்து என்னென்னா, இன்ஜினியரு, டாக்டரு, கலெக்டர் இந்த 3 பேரையும் ஈஸியாக இருளில் முடிகிறதுனால ஊரில் இருக்கிற எல்லாரும் தமிழ்நாட்டில் ஈஸியாக சொல்லிடுவாங்க. அப்படி சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, சின்ன வயசில் ஒரு பையன் பிறந்துட்டானா அந்த நண்பன் படத்தில் வர மாதிரி வெங்கட் ராமகிருஷ்ணன் BE அப்படி தான் சின்ன வயசுலேயே டாக்டர் ஆயிரு, இன்ஜினியர் ஆயிரு, இல்லை கலெக்டர் ஆகும், அவனுக்கு என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. டாக்டர் ஆகணும்னா நீட் எக்ஸாம் இருக்குது, நல்ல இன்ஜினியரிங் காலேஜில், அதாவது நீ படித்து முடித்த உடனே உனக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வேணும் வருஷத்துக்கு அப்படின்னா நீ அதுக்கு JEE எழுதி, JEE அட்வான்ஸ் எழுதி, அதுக்கப்புறமா பெரிய பெரிய எக்ஸாம்லாம் எழுதி வேலைக்கு போனால் தான், அதுவும் காலேஜில் போயிட்டோனால இந்த படத்துலலாம் வர மாதிரி அரியர் வச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன்னா வேலை கிடைக்காது. ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டீங்கன்னா தான் ஒரு குவாலிட்டியான டாக்டராக ஒரு குவாலிட்டியான இன்ஜினியராக ஆக முடியும். ஸோ சும்மா வீட்டில் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டுட்டு நான் டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன் சின்ன வயசுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. கலெக்டர் ஆகிறது தான் அப்படி தான்.
ஈஸியாக வாயில் நுழையுதுங்கிறதுனால நம்ம ஊர்லலாம் சின்ன வயசுலேயே சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீயா நானால கோச்சிங் சென்டர் பற்றின ஒரு எபிசோடு. கோச்சிங் சென்டர் இருக்கிறது கரெக்டாக தப்பா, எக்ஸாமுக்காக இவ்வளோ பண்ணுறதெல்லாம் சரியா தப்பா அப்படின்ட்டு ஒரு எபிசோடு. அந்த எபிசோடை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த எபிசோடில் ஒரு பேரண்ட் ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போது என் பையனோ பொண்ணோ அதுக்கப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறமா நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு டாக்டர் இன்ஜினியர் தானே ஆகணும், அதுக்கு படித்தா ஆகணும் இல்லை, அது கோச்சிங் சென்டர் வேணும்ல அப்படின்னு ஒரு பேரண்ட் ஒருத்தர் சொன்னார். அது என்ன சொல்கிறது, இது பேரண்ட்ஸ் கூட ஒரு மைண்ட் செட்டுன்னு நான் சொல்கிறதா இல்லை அதுதான் கரெக்டுன்னு நான் சொல்கிறதா? ஏன்னா டாக்டர் இன்ஜினியரை தவிர உலகத்தில் லட்சக்கணக்கில் ஆப்ஷன் இருக்குது, லட்சம் கோடி கணக்கில் ஆப்ஷன்ஸ் இருக்குது காசு சம்பாதிக்கிறதுக்கு. இன்னமும் டாக்டர் இன்ஜினியர் தான் ஆனால் காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம மூளை அந்த காலத்திலே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ தயவு செஞ்சு டாக்டர் இன்ஜினியர் ஆனால் தான் நம்ம காசு சம்பாதிக்க முடியும், நம்ம புள்ள டாக்டர் இன்ஜினியர் ஆனால் தான் நிறைய சம்பாதிச்சு போடும், ஃப்யூச்சரில் பெரிய பெரிய வீடு கட்டலாம், பங்களா கட்டலாம் அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. யூடியூப்பில் நான் யூடியூப் பற்றி பேசலப்பா, யூடியூப்பில் வீடியோ போடுற பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய வீடு கட்டிட்டு சந்தோஷமாக ஜாலியாக பங்களாவில் இருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச ஒரு விஷயத்த நல்லா பண்ணால் ஈஸியாக பெரிய ஆள் ஆக முடியும். அதாவது ரெகுலராக பண்ணணும், அதுக்கும் கஷ்டப்படணும், பிடிச்ச விஷயத்த பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன வயசுலேயே நான் இதாவேன் அதாவேன் முடிவு பண்ணிட்டு ஒரே விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காமல் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ என் கூட படித்த இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகணும்னு இருந்துட்டு இப்போது கடைசியில் டாக்டர் ஆக முடியல அப்படிங்கிறப்போ வேறு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க. வேறு கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது அந்த எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆக முடியல, இப்போ போயிட்டு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். இந்த கோர்ஸ் நல்லா இருக்குது, நான் இதில் நல்லா பண்ணுறேன், நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன், கூட இருக்கிற எல்லோரும் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, எப்பவும் இந்த விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் படிக்கிற கோர்ஸில் ஏதாவது தெரியணும்னா என்கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த அளவுக்கு நான் இந்த கோர்ஸில் நல்லா பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால என்னென்னா சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரே விஷயம் அந்த வீட்டில் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சின்ன வயசுலேயே டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், இல்லை கலெக்டர் ஆவேன் இப்படி சொல்லிட்டு தெரியாதீங்க. அதுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி ஒன்று வரும், அதுக்கப்புறமா தெரியும். சின்ன வயசுலேயே டிசைட் பண்ணிட்டோம்னா அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு நம்ம மனசு ஒத்துழைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸில் பேசணும், அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறத வச்செல்லாம் பேசிடக்கூடாது. ஸோ சின்ன வயசுலேயே டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், கலெக்டர் ஆவேன் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. அப்படி முடிவு பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா சந்தோஷமாக எல்லா வருஷமும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு நாளைக்கும் புதுசு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்களேன். ஒரு படிக்கிறது, அதுக்கப்புறமா ஏதாவது வித்தியாசமான ஒரு டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த டேலண்ட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணலாம். ஒரு ஸ்போர்ட்ஸை ட்ரை பண்ணலாம், சிங்கிங் ட்ரை பண்ணலாம், ஆக்டிங் ட்ரை பண்ணலாம், பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி 1008 விஷயம் இருக்குது. இந்த மாதிரி எந்த விஷயத்த பண்ணாலும் காசு சம்பாதிக்கிறதுக்கான வழி இருக்கிறதுனால இன்னமும் டாக்டர் இன்ஜினியரிங் கட்டி அழுவாதீங்க. மூச்சு வாங்குது, வேர்த்து ஊற்றுது. டியர் பேரண்ட்ஸ், உங்கள் பிள்ளைய ஸ்கூல் முடிக்க வைங்க. அதாவது 12வது முடித்ததுக்கப்புறமா எந்த ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தாலும் அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் போக 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 தெரியும். ஸ்கூல் படிக்கும்போதே புள்ள கலெக்டர் தான் ஆகணும், டாக்டர் தான் ஆகணும், இன்ஜினியர் தான் ஆகணும்னு டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கும் ஒரு எக்ஸ்போஷர் இல்லை, உங்கள் பிள்ளைக்கும் ஒரு எக்ஸ்போஷர் இல்லை. எதுவுமே இல்லாமல் தான் நீங்கள் என் பிள்ளை டாக்டர் ஆனால் போதும், கலெக்டர் ஆனால் போதும் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அதுலேயே அந்த பிள்ளையை போட்டு மூழ்கடிச்சு கடைசியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் அந்த புள்ள வந்து வேறு கோர்ஸில் தான் போய் சேர போகுது. கிளியர் பண்ணிட்டா சந்தோஷம், கோடி புண்ணியமாக போகும். அதுவே கிளியர் பண்ண முடியலன்னா இத்தனை வருஷமாக நான் அப்படியே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த புள்ள மனசு தாங்காது. அதனால ஒரு பையனோ பொண்ணோ அவங்களுக்கு என்னென்ன வருது அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே ட்ரை பண்ணாங்க அப்படின்னா சந்தோஷமாக அவங்களுக்கு என்ன வருதுங்கிறது அவங்களுக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும். அந்த விஷயத்துலேயும் பெரிய ஆளாக வர முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வந்துச்சு அப்படின்னா இந்த இன்ஜினியர், டாக்டர், கலெக்டர்லாம் விட்டுருவீங்க. நன்றி.